இங்கே வந்திருக்கும் எல்லோருக்கும் வணக்கம். அண்ட் எல்லோரும் உங்கள் டைம் எடுத்து வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் என்னோடய ஃபஸ்ட்டு நன்றி வந்து நான் வந்து இந்த படத்துக்கு எங்கள் அம்மாவுக்கு தான் சொல்லணும். எங்கள் அம்மா வந்து எனக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க இந்த படத்தில். என் ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவங்க எடுத்துக்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்மா. அண்டு அடுத்து வந்து அஃப்கோர்ஸ் நான் இங்கே நிற்கிறதுக்கு காரணம் என்னோடய மென்டார், என்னோடய தெய்வம், எல்லாருமே தனுஷ் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். நான் இந்த மேடையில் நின்னாலும் எந்த மேடையில் நின்னாலும் அவருக்கு நான் தேங்க்ஸ் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தோட ஃபஸ்ட்டு வந்து இந்த படம் எனக்கு அப்ரோச் பண்ணது தினேஷ் சார் தான். வந்து இந்த படம் என்னை அப்ரோச் பண்ணார். ஸோ வந்து அவர் நான் ஃபஸ்ட்டு மீட் பண்ணும்போது நான் வந்து இவர் நம்மளை ப்ராஜெக்ட் பற்றி டிஸ்கஸ் பண்ண தாண்டி அவர் உடம்ப தான் நான் நோட்டீஸ் பண்ணேன். அவ்வளோ ஃபிட்டாக இருக்கார் அவர் நான் ஜிம்மில் பார்த்து பழக்கம். பட் ஆனால் அவர் பயங்கர ஃபிட்டாக இருந்தார். பட் இஸ் அ வெரி வெரி நைஸ் பர்சன். ரொம்ப வார்மாக இருந்தார் அண்ட் ரொம்ப வெல்கமிங்காக இருந்தார். அண்டு அவர் வந்து அவரோட சேர்ந்து நான் தனஞ்சயன் சாரையும் மீட் பண்ணேன். தனஞ்சயன் சார் வந்து நான் அவர்கிட்ட இருந்து நிறையா கற்றுக்கிட்டேன் இந்த படத்தில். நான் அவர் வருவார், டெய்லி செட்டுக்கு வருவார். அவர்கிட்ட நான் டெய்லி பேசுவேன். பேசுகிறதுல வந்து நான் நிறையா கற்றுக்கிட்டேன் அவர்கிட்ட. அண்டு இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கொடுத்ததுக்கு தினேஷ் சாருக்கும் தனஞ்சயன் சாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்டு இந்த படத்தோட டைரக்டர் மகேஷ், அவர் வந்து ரொம்ப ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணுவார். அவர் செட்டில் நான் உட்காந்து பார்த்ததே கிடையாது. ஷூட்டிங் எப்போலேருந்து எப்போ வரைக்கும் போனாலும் ஃபுல் எனர்ஜியோடு இருப்பார். அது எப்படின்னே தெரில ப்ரோ. அவருக்கு ஈக்குவலாக எனர்ஜி கொடுக்க இந்த படத்தோட கேமராமேன் அவரும் 2 பேரும் பயங்கர எனர்ஜியாக இருப்பாங்க. இவராச்சும் ஓகே, இவருக்கு என்ன டேரக்டர்ஸ் வந்து சொல்லிடுவார் ஷூட்டிங் வந்து ப்ரோ இப்போது காலையில் 6 வரைக்கும் போகுதுன்னு சொல்லி நான் ஓகேன்றேன். அவர் சார் 6 மணி வரைக்கும் போதா? கேமராமேன் சார் தான் சார் 6 மணி வரைக்கும் எப்படி சார் என்கிட்ட சொல்லிவிட்டு பார்த்தா அவர் ஒரு சைடில் பயங்கர எனர்ஜியாக இருப்பார். அது எப்படின்னே தெரில. ஸோ பட் ஆனால் படம் வந்து நல்லா வந்திருக்குன்னு சொல்கிறாங்க சார். ஸோ உங்களுக்கு ஆல் தி பெஸ்ட். ஸோ தேங்க்யூ சார். அண்டு இங்கே வந்த எல்லாருமே ரொம்ப நல்லா பேசினாங்க. பட் அந்த டோன்ட் நோ இஃப் ஐம் டிசர்விங் ஆஃப் ஆல் தட் காம்ப்ளிமெண்ட்ஸ். ஆனால் அது அப்படி இருந்தால் ரொம்ப ரொம்ப சந்தோஷம்தான். அண்ட் ரொம்ப தேங்க்யூ. அண்டு இந்த படத்தோட ஹீரோயின் நாகதுர்கா, அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணும். அவங்க ஃபஸ்ட்டு படம் ரொம்ப கோஆப்ரேட் பண்ணாங்க. டைரக்டர் சொல்கிறது வந்து டெலிவர் பண்ணாங்க. அப்படி ரொம்ப ட்ரை பண்ணாங்க. எதுவுமே இல்லை. அவங்க டான்ஸ் சூப்பராக ஆடுறாங்க. ஸோ அதனால் அவங்க ஆல் தி பெஸ்ட் யூ நாகதுர்கா. அண்ட் வனிதா மேம் வந்து அவங்கள நான் வந்து ஃபஸ்ட் டே அவங்க செட்டுக்கு வந்தாங்க. ஸோ வந்து அவங்க வந்தோடனே அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தோன்னே இப்படி பேசினாங்க. எனக்கு அந்த அவங்க வந்து அதே நாள் தான் செல்வா சாரும் வந்தார். அதை நான் சொல்கிறேன். பட் ஆனால் எனக்கு ஆல்ரெடி அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன். பட் ஆனால் அவங்க வந்து ரொம்ப என்விரான்மெண்ட் ஆல்ரெடி ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆக்கிட்டாங்க. அண்டு அவங்க அவங்களோட காம்பினேஷன் 3 நாள் கண்டினியூஸாக போச்சு. ஸோ அது அவங்க ரொம்ப கம்ஃபர்டபுள் ஆகினாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் மேம். அண்டு இந்த படத்தில் வந்து நான் 2 லெஜெண்டரி டைரக்டர்ஸோட நடிச்சிருக்கேன். அது எனக்கு ஒரு ரொம்ப ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங்காக பார்க்குறேன். ஃபஸ்ட்டு வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் எனக்கு இந்த படத்தில் அப்பாவை பண்ணியிருக்காரு. சார் தேங்க்யூ ஸோ மச் சார். உங்ககிட்ட நான் நிறையா கற்றுக்கிட்டேன் சார். அண்ட் நீங்கள் எனக்கு கற்றுக் கொடுத்த இம்பேக்ட் வந்து இந்த படத்தில் மட்டும் இல்லை சார். நான் இதுக்கப்புறம் எந்த படம் பண்ணாலும் கண்டிப்பாக அதில் இருக்கும் சார். அண்டு இந்த படத்தில் வந்து ஒரு இம்பார்ட்டண்டான ரோல் வந்து செல்வா சார் பண்ணியிருப்பார். நான் வந்து செல்வா சார் நான் அதுக்கு முன்னாடி செட்டுக்கு போயிட்டேன். செட் பண்ண நான் ரெடியாகி போய் நான் என்னோடய பொசிஷனில் போய் உக்காந்துட்டேன். யூஸ்வலாக செட்டு கொஞ்சம் கலகலன்னு இருக்கும். அன்னைக்குன்னு பார்த்து செட்டு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது. நான் வந்து என் மேக்கப் ஆர்டிஸ்டாக இருக்கார். அவர்கிட்ட கேட்டேன், என்ன ஆச்சுன்னா எதுக்கு ரொம்ப சைலண்ட்டாக இருக்குது அப்படின்னா, செல்வா சார் வராரு அப்படின்னா. செல்வா சார் அவர் வீட்டில் வந்து ரொம்ப பாசமானவர், எதுவுமே சொல்ல மாட்டார். எதுக்கு இவரை பார்த்து எல்லோரும் பயப்படுறாங்கன்னு நான் இது அதுக்கப்புறம் இல்லை செல்வா சார் வர அதான் செட்டு, அவரை பார்த்து பயப்படுறாங்க, சரி ஓகே வரட்டும்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். செல்வா சார் வந்தார். பார்த்தா நான் அந்த கெட்டப்பில் அவர் பார்த்ததே இல்லை. போலீஸ் கெட்டப்பில் வந்திருந்தார். வந்தோடனே நான் பயந்துட்டேன். அவர் வந்து உக்காந்து எனக்கு ஹைப்பா அப்படின்னாரு. சார் ஹாய் சார் அப்படின்னேன். அதுக்கப்புறம் டேரக்டர் வந்தார், சீன்லாம் சொல்லுவார். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டே கட்டை எடுத்துன்னு தூக்கிற மாதிரி ஷாட் தான். கட்டை எடுத்து தூக்கி அடிச்சார் ஃபஸ்ட்டே. நான் பயந்துட்டேன். பட் ஆனால் செல்வா சாரோட நடிச்சது எனக்கு ஒரு பெரிய பெரிய ஆனர். நிறையா கற்றுக்கிட்டேன் சார். தேங்க்யூ ஸோ மச் சார். அண்டு இந்த ஈவெண்ட்டுக்கு வந்த கேபே பாலா ப்ரோ, தர்ஷன் ப்ரோ, அப்புறம் சுப்பிரமணியம் சிவானு எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இந்த படம் வந்து நல்லா வந்திருக்கு நான் நம்புகிறேன், நல்லா வரும்னு நம்புகிறேன். அண்டு உங்கள் சப்போர்ட்டும் தேவை.
படத்தை கண்டிப்பாக வந்து தேட்டரில் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு ரொம்ப நாள் ஆச்சு உங்கள் எல்லாரையுமே நேரில் சந்திச்சு. எஸ்பெஷலி வந்து இந்த மேடையில் வந்து இங்கே நிற்கும் போது ஆக்சுவலி ஐ ரியலி மிஸ் கே ராஜன் சார். எந்த ஒரு ஆடியோ ரிலீஸு எந்த ஒரு லான்ச்னாலும் கே ராஜன் சார் வந்து என் பக்கத்தில் உட்காந்துருப்பார் மேக்ஸிமம். ஸோ இங்கே வரும்போது ஃபஸ்ட் டைம் ஆஃப்டர் அ லாங் டைம் நான் இங்கே வரேன். ஸோ அவரை ரொம்ப ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அண்ட் ஐ ஹோப் ரெஸ்ட் இன் பீஸ். இட்ஸ் கைண்ட் ஆஃப் லைக் இந்த படம் வந்து ஐ எம் வெரி வெரி தேங்க்ஃபுல் இங்கே இந்த மேடையில் இருக்கிறதுக்கு. ஏன்னா வந்து ஒரு தரமான படம்னு கண்டிப்பாக நான் சொல்லுவேன். ஆல் ஆக்டர்ஸ் ஒரு படங்கள் நம்ம பண்ணும்போது நமக்கு தெரியும், கதை கேட்போம் இல்லை கேரக்டர் கேட்போம். அண்ட் வி நோ தட் யூனோ இந்த மாதிரி இதுதான் ஒரு ஒரு ஓரளவுக்கு வி ஹாவ் அ ஜட்ஜ்மெண்ட் தட் இதுதான் வரப்போகுது அப்படின்னு. பட் இந்த படத்தில் அவங்க சொன்ன அந்த டெக்னீஷியன்ஸ், அது தனஞ்சயன் சார், இஸ் அன் என்சைக்ளோபீடியா ஆஃப் சினிமா இண்டஸ்ட்ரி. இன்ஃபேக்ட் இந்த படத்தை ஒர்க் பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து தனஞ்சயன் சார் வந்து எனக்கு ஒரு நல்ல நண்பர். அண்ட் எதுனாலும் ஏதாவது சினிமா சம்மந்தப்பட்டு ப்ரொடக்ஷன் சம்மந்தப்பட்டு எனிதிங் டுவர்ட்ஸ் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி நான் வந்து ஃபஸ்ட்டு மெசேஜ் வந்து தனஞ்சயன் சாருக்கு தான் வைப்பேன். எனக்கு இம்மிடியட் ரிப்ளை வரும். He is like a godfather to me in the industry and he will always remain to be. அதுக்காக அவ்வளோ வயசுலாம் கிடையாது. I mean to say that I respect him so much. அண்ட் அவர் வந்து இந்த கதை சொன்னப்போ இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் இருக்குது நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி என்னை கூப்பிட்டாங்க. அப்போ வந்து டைரக்டர் சார் எனக்கு வந்து நரேட் பண்ணார். ஐ வாஸ் வெரி வெரி இம்ப்ரெஸ்ட் வித் த ஸ்டோரி. இட் வாஸ் வெரி சிம்பிள், ரொம்ப யதார்த்தமாக இருந்தது. அண்ட் அவங்க சொன்ன ஸ்டார் காஸ்டிங், ரவிக்குமார் சார்லாம் வந்து நான் தான் சார்கிட்ட சொன்னேன், நம்ம சில படங்களில் ஒன்றா நடிக்கிறோம் ஆனால் ஒன்றா நடிக்கலை அப்படின்னு. நான் லாஸ்ட்டாக அந்தகனில் வந்து வி ஒர்க் டுகெதர் பட் வி டிடன்ட் ஒர்க் டுகெதர். அந்த வாய்ப்பு இன்னும் எனக்கு கிடைக்கல. ஸோ அவங்க சொன்ன அந்த ஸ்டார் காஸ்டிங், டெக்னீஷியன்ஸ், டிஓபி சார் இருக்கட்டும், திங்க் மியூசிக், அது அப்போவே வந்து தேவர் இன் த ப்ராஜெக்ட். ஸோ த பிளான் வாஸ் இன் பிளேஸ் which I loved it because Dhananjayan sir is one master planner, master executor. ஸோ அவர் எது பண்ணாலுமே அது வந்து பர்ஃபெக்டாக தான் இருக்கும். நம்ம நம்பி ஒரு விஷயம் செய்யலாம். ஐ ட்ரஸ்ட் இன் ஹிம் ஸோ மச். அண்ட் இந்த ப்ராஜெக்டை பொறுத்த வரைக்கும் வென் தே செட் பவிஷ், அஃப்கோர்ஸ் ஐ திங்க் ஃபேமிலி கோஸ் அ லாங் வே. ஸோ ஐ பவிஷ் அண்ட் வென் ஐ மெட் பவிஷ் ஃபார் த ஃபஸ்ட் டைம், நான் செல்வா சார், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் செல்வா சார் வந்து ஐ மீன் கொஞ்சம் பயம் இருந்தது, எனக்கு பயம் இருந்தது. ஏன்னா அவர் ஹீஸ் அ வெரி ஐ மீன் நாட் தட் ஐ மீன் ரவிக்குமார் சார் அண்ட் ஆல் வி ஆர் ஆல் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ், பட் செல்வா சார் எனக்கு நிஜமாக தெரியாது. ஸோ ஐ ஆக்சுவலி ஹர்ட் தட் ஹீஸ் கைண்ட் ஆஃப் லிட் ஐயோ கொஞ்சம் ஒரு ஆட்டிடியூட் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் உண்மையாக. ஸோ நான் நிஜமாக ஐ வாஸ் லிட்டில் லைக் செட்டில் ஒர்க் பண்ணும்போது நான் எனக்கும் அவருக்கும் தான் காம்பினேஷன். பட் ஹி வாஸ் சச் அ டிஃப்ரெண்ட் பர்சன், எனக்கே நம்ப முடியல. சச் அ டவுன் டு அர்த், ஹம்பிள், வெரி ஸ்வீட், வெரி ஃப்ரெண்ட்லி. என்னாலே நம்ப முடியல. ஐ வாஸ் லைக் இவரா அப்படின்ற மாதிரி இருந்தது. பிகாஸ் நான் கேள்விப்பட்டது அதுதான், நம்ம வந்து சில கேள்விப்படுறது வந்து தப்பாக இருக்கிறது வந்து இதுலேருந்து நம்ம புரிஞ்சுக்கணும். ஹி வாஸ் அ வெரி டிஃப்ரெண்ட் பர்சன். அண்ட் பவிஷ் வந்து ஒர்க் பண்ணும்போது இன்ஃபேக்ட் நானும் செல்வா சாரை சொல்லிட்டே இருப்போம், பரவாயில்ல நீ பி யோர் செல்ஃப் அப்படின்னு. பிகாஸ் பவிஷ் ஐ திங்க் இனிஷியலி கொஞ்சம் செல்வா சார் இருக்கும் போது ஹி வாஸ் அ லிட்டில் அந்த ஒரு மரியாதை ரொம்ப இருந்தது. பட் ஐ ரியலி லைக் பவிஷ், ஐ ரியலி சின்சியர்லி லைக் ஹிம். அவங்க விஜயோட கம்பேர் பண்ணி சொல்லும் போது எனக்கு ஆக்சுவலி வேற எதுக்கும் நான் சொல்லலை. பட் நான் 20 வயசுல நிஜமாக உண்மையாக அவங்க சொன்னப்போ நான் சிரித்தேன். உண்மையாக நான் பார்த்த ஒரு குட்டி பையன் விஜய் வந்து நான் பவிஷ்ட பார்த்தேன். மீனிங் டு சே அந்த கற்றுக்கணும், அந்த டெடிகேஷன், அந்த ஆர்வம், அண்ட் சில மேனரிசம்ஸ் சம்டைம்ஸ் நமக்கு ரிமைண்ட் ஆகும் இல்லையா சில பேர், அந்த மாதிரி. நாட் டு ஹைப் திஸ் ஆர் நாட் டு சே எனி திங், பட் நான் வந்து கவனித்த சில விஷயங்களை வந்து நான் சொல்கிறேன். ஹீ சச் அ ஸ்வீட் ஹார்ட், ஹீ சச் அ குட் பாய், வெரி குட் பாய். எனக்கு அது ரொம்ப ரொம்ப பிடிச்சது. அண்ட் நாகதுர்கா, வி ஆல்சோ ஒர்க் டுகெதர், வெரி சின்சியராக. பாவம் திட்டலான்னு வந்து அது காலில் விழுந்துரும், திட்ட கூட முடியாது. அந்த மாதிரி ஒரு வெரி வெல் brought up, வெரி வெல் கல்ச்சர்ட். அந்த குச்சிப்புடி or whatever her classical background.
shows in her behavior also in the set, which is very important. என்னை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் சினிமா பொறுத்த வரைக்கும் பயபக்திங்கிறது வந்து முதல்ல இருக்கணும். அது வந்து அந்த பொண்ணுக்கிட்ட நிறையவே இருக்கு. அவங்க நிறைய இந்த படத்துக்கு அப்புறம் நிறைய கற்றுப்பாங்க. அவங்க லாங்குவேஜ் கொஞ்சம் ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருந்தது அவங்களுக்கு. பட் அதை தாண்டி எத்தனை டேக் எடுத்தாலும் டைரக்டர் சார் இருக்காரே, ஒரு ஒரு ஷாட் வந்து அங்கேருந்து ஆரம்பிச்சு அந்த பாவம் அந்த முத்தையா சார் சீரியஸ்லி அவர் வந்து அந்த கேமரா அந்த இதை வச்சுட்டு அந்த கிம்பலை வச்சுட்டு வந்தா எத்தனை வாட்டி விழுந்திருக்காருன்னு நானே பார்த்தேன். நான் ஹவு ஈ வில் நாட், பெரிய கேமராமேன், நான் இத்தனை படம் பண்ணி ஆட்டிடியூடே இல்லைங்க எனக்கு சத்தியமா. எனக்கு ரொம்ப, ஏன்னா ஒரு படம் பண்ண கேமராமேன்லாம் வந்து ஒர்க் பண்ண முடியல, டெக்னீஷியனா என்னால் ஒர்க் பண்ண முடியல. பட் முத்தையா சார் வந்து அவ்வளோ எத்தனை டேக்னாலும் அந்த அங்க இருந்து அந்த கேமரா ஆரம்பிச்சு அந்த மூமெண்ட் வந்து அந்த ஷாட் முடிகிற வரைக்கும் அந்த ஒரே மூமெண்ட்ல தான் இருக்கும் அந்த கேமரா. அவர் காம்ப்ரமைஸே பண்ண மாட்டார் டைரக்டர். கட் பண்ணி க்ளோஸ் போகலாம், கட் பண்ணி சஜஷன் போகலாம், போவே மாட்டார் டைரக்டர். ஸோ அந்த விதத்தில் அங்கே நிற்கும் போது எனக்கு ஒன்றும் புரியலன்னா, நடிச்சு பழக்கம் இருக்கு கொஞ்சம், ஆனால் அந்த ரியாக்ஷன் பண்ணுறது இருக்கு, எல்லாரும் நடிக்கிறாங்க, நம்ம என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் தான் நானும் செல்வா சார், இட் வாஸ் அ வெரி நைஸ் பாண்டிங். ஃபியூ டேஸ் தான் ஒர்க் பண்ணேன், பட் ஐ திங்க் இட் வாஸ் வெரி வெரி ப்ரொடக்டிவ். அண்ட் படத்தில் பார்க்கும்போது ஐ திங்க் ஐ ஹாவ் டு டைரக்டரோட கன்விக்ஷன் கண்டிப்பாக இதில் சொல்லணும். இத்தனை நாள் தான் வந்து நம்ம அந்த ஆர்டிஸ்ட்டை எடுக்கிறோம் அந்த கேரக்டருக்குன்னும் போது அத்தனை நாளுக்கான ஜஸ்டிஸ் வந்து அவர் கண்டிப்பாக பண்ணியிருக்காரு. நான் டப்பிங் பண்ணும்போது நான் பார்த்தேன். அண்ட் ஐ திங்க் ஐ ஹோப் ஒன்லி ஒன் திங், மீடியா நீங்கள் தான் ஆஸ் யூஷுவல், நீங்கள் தான் கொஞ்சம் கருணை காட்டுங்க. சில படங்கள் வந்து ரிவ்யூஸ் எல்லாம் வந்து நம்மளே வந்து தியேட்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி வந்து தப்பான ரிவ்யூஸ் வருது, ரொம்ப வருது. அது வந்து அப்புறம் போய் படம் பார்த்தா நல்லா இருக்கு. ஸோ கொஞ்சம் கருணை காட்டுங்க. நீங்கள் நினச்சா வந்து சினிமா நல்லா இருக்கும். இப்போ கொஞ்சம் சினிமாவுமே இட் இஸ் கம் டு த நெக்ஸ்ட் இது. உங்கள் எல்லாருமே வந்து நேரில் பார்த்ததுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நீண்ட நாளுக்கு அப்புறம். ஸோ அண்ட் ஐ எம் வெரி ஹாப்பி டு சி தர்ஷன் அண்ட் பாலா ஹியர், பிகாஸ் வி ஆல் கம் டுகெதர் அண்ட் எல்லாருமே ஒரே மேடையில் வேறு ப்ராஜெக்ட்ஸ் தனஞ்சயன் சார் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது ஐ ஷுட் ரியலி தேங்க் தனஞ்சயன் சார் மாதிரி ப்ரொடியூசர்ஸ் டு கிவ் லோக்கல் ஆக்டர்ஸ், இங்கே இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய நடிகர்களுக்கு அந்த வாய்ப்புகள் கொடுக்கறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஏன்னா நிறைய பேர் வந்து பேன் இண்டியான்ற பேரில் வந்து தமிழ் நடிகர்களுக்கு வந்து வாய்ப்புகள் கொடுக்கறது இல்லை. ஐ ஹோப் அண்ட் ப்ரே தட் த ப்ரொடியூசர் கவுன்சில் ஆல்சோ டேக்ஸ் இட் அப், வேர் சரிங்க நீங்கள் மலையாளம் ஆர்டிஸ்ட்டுக்கு கொடுங்க, பட் எங்களையும் கொஞ்சம். அண்ட் தினேஷ் சார் ஆல்சோ ப்ரொடியூசர்ஸ் சினிமா, அவங்க வந்து ஒரு சில நல்ல ப்ராஜெக்ட்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. வெரி வெரி டிசிப்ளின்ட் அண்ட் வெரி கார்ப்பரேட் அண்ட் வெரி தனஞ்சயன் சார் சொன்ன மாதிரி அவங்க ஐ ஜஸ்ட் மெட் ஹிம் ஒன்ஸ் ஐ திங்க், பட் வெரி வெல் பிஹேவ்ட். அதாவது அந்த ப்ரொடியூசர் இல்லை ஒரு ஃபினான்ஷியர் அது எதுவுமே இல்லாமல் அங்கே ஸ்பாட்டில் இருக்கிறதே தெரியாமல் ஸோ ப்ரொஃபஷனல் அண்ட் ஸோ வண்டர்ஃபுல். ஸோ திஸ் இஸ் அ வண்டர்ஃபுல் டீம். படம் ரொம்ப ரொம்ப நல்லா வந்திருக்குன்னு நம்புகிறேன். ஐ எம் வெயிட்டிங் டு வாட்ச் இன் த தியேட்டர்ஸ். ரொம்ப நன்றி. అందరికీ నమస్కారం, எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற கெஸ்ட் எல்லாருக்கும், மீடியா ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி ஃபார் பீயிங் ஹியர் ஃபார் கிரேசிங் த ஈவெண்ட். என் பேர் நாகதுர்கா, நான் தெலுங்கு பொண்ணு தான், தெலுங்கானா பொண்ணு தான். எனக்கு ப்ராப்பராக தமிழ் பேச தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் தான் நான் பேச தெரியும். Forgive my mistakes. Coming to the film Love O Love, I would like to take this opportunity to thank my director Magesh Rajendran sir, my producers Dinesh Raj sir, Dhananjayan sir, for choosing me for the film and making sure that I'm comfortable over here in Chennai and even the sets. And all the artists here, the legendary personalities sitting over here, I'm very blessed that to work with the great personalities like Ravi Kumar sir, ma'am, Vanita Jayakumar ma'am, Saundarya ma'am, and my mother, Ramya ma'am. So, coming to the teaser, hope you guys loved the teaser. And even the film is very like you all will love the film. We all need your blessings and support. Thank you.